வெல்கம் டு பெரில் டெய்லர்ஸ். இன்றைக்கி நம்ம காலர் மாடலில் ப்ளவுஸ் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இதில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுவேன். பாக்கி பார்ட் 2வில் பார்க்கலாம். நாம் துணியில் டைரெக்டாக வெட்டுவோம். ஒயரை இதுக்கு 14.25 இன்ச் வைப்போம். துணியில் வெட்டி நம்ம தைக்கலாம், டைரெக்டாகவே தைப்போம். முதல்ல கீழே ஒரு லைன் போடுவோம். துணியை ரெண்டாக மடக்கி வச்சுருக்கோம். மடக்கி வச்சுட்டு முதல்ல அளவு எல்லாமே ரெடி தான் மார்க் பண்ணுறது. மார்ஜின் ரெண்டாவது விட்டு நமக்கு கட் பண்ணிக்கலாம். முதல்ல ரெடி மார்க் பண்ணிவிட்டு மார்ஜின் விட்டு கட் பண்ணிக்கலாம். உயரம் கீழே ஒரு 14.25 இன்ச் எடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு மீடியம் சைஸ் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நெக்கு வெட்டு 2 3/8 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 2 3/8 எடுத்துருக்கோம். இது கரெக்டாக 4.25 இன்ச் இருக்கும் கழுத்து வீதி, அதுக்காக எடுத்துருக்கோம். நெக் டெப்த் 1/2 இன்ச் எடுத்துருக்கோம். ஹைட்டு 14.25. அது மாதிரி ஷோல்டர் அக்ராஸ் பேக் 13 3/4 சொல்லியிருக்கேன். அக்ராஸ் ஷோல்டர் 14.5 சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவல் மீடியம் சைஸுக்கு 14.25 இருக்கும் அக்ராஸ் ஷோல்டர். அக்ராஸ் பேக் 14 இருக்கும். அதில் நம்ம 1/4 இன்ச்சு குறைச்சி வைக்கிறோம். இப்போ அதில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கனால அதில் பாதி வைக்கிறோம். 7.25 வைக்கிறோம் மேலே அக்ராஸ் ஷோல்டர். அக்ராஸ் பேக் 6 7/8 வைக்கிறோம். அப்புறம் ஷோல்டர் ஸ்லோப்பு அது 1.25 இன்ச்சு வைக்கிறோம். மேலே இந்த லைன் போட்டிருக்கோம், அதுலேருந்து 1.25 இன்ச்சு வச்சு ஷோல்டர் ஸ்லோப் எடுக்கிறோம். 1.25 தான் நார்மல் சரிவு. ஏன்னா ஒரு நெக்கு இது ஆமோல் டெப்த் ஒரு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக மீடியம் சைஸ்க்கு 15 இன்ச்சு ஆமோல் வரணும். அது வந்துருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நம்ம கொஞ்சம் கூட்டிக்கலாம். 6 இல்லைன்னா 6.25 செட் ஆகும். நம்ம இப்போ 6 மார்க் பண்ணுவோம். அப்புறம் செஸ்ட்டு 34 இன்ச்சஸ். 34 4 டிவைட் பண்ணால் 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சு கூட ஒரு 3/4 இன்ச்சு கூட்டி 9.25 வச்சுருக்கோம். அதே மாதிரி இடுப்பு 28.5 இன்ச்சு. 28.5 இன்ச்சு. அதுக்கு 7 1/8. அது கூட நம்ம 1.25 இன்ச்சு நம்ம டாட் போட்டுக்கலாம். அதுக்காக மார்ஜின் வச்சுருக்கோம். ஆனால் கீழே சைட் சீமில் கீழே ஒரு 1.5 பாயிண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் கீழே தாழ்ந்தான் வரணும். அதாவது பேக்கோட ஃப்ரெண்டு தாழ்ந்து இருக்கும். ஃப்ரெண்டில் ஹைட்டு ஜாஸ்தி. அதனால் நம்ம பேக்கில் 14.25 வச்சுட்டோம் சென்டர் பேக்கில். அந்த சைட் சீமில் போகும்போது கொஞ்சம் கீழே தாழ்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ டாட் மார்க் பண்ணுறோம். ஒரு 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ நமக்கு போட்டுக்கலாம். 5 இன்ச்சு வைக்கணும்னா 5 இன்ச்சு வச்சுக்கலாம். 5 இன்ச்சு வச்சா நல்லாயிருக்கும், ஃபிட்டிங் கிடைக்கும். ஆனால் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டை பொறுத்து, அதாவது பஸ்ட்டில் என்ன மேலே செஸ்ட்டு அக்ராஸ் செஸ்ட்டு எவ்வளோ இருக்குதோ அதுக்கப்புறம் பஸ்ட்டு பாயிண்ட் பார்ப்போம். பஸ் பாயிண்டில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு இந்த டாட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக 34 இருக்கும் மேலே. அடுத்து பஸ் பாயிண்ட் லெவலில் 35 இருக்கும். அதை விட ஜாஸ்தி அந்த டாட்டை கொண்ட நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஹைட்டை. டாட்டு ஒய்த்து போட போட இந்த பஸ்ட் ரவுண்டில் அளவு குறையும். இப்போ கீழே நம்ம கொஞ்சம் 1.5 பாயிண்ட் கீழே தாழ்த்து போட்டிருக்கோம் சைட் சீமில். ஆக்சுவலாக நம்ம வரைஞ்சிருக்கிறது எல்லாமே ரெடி அளவு தான். இந்த பாக்ஸ் இருக்குது, அதில் 1 இன்ச்சு எடுத்து நமக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அக்ராஸ் ஷோல்டரில் ஒரு மார்க் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஆமோல் டெப்த்தில் சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்டையும் அக்ராஸ் ஷோல்டரையும் நமக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் 1 இன்ச்சில்,
அப்புறம் செஸ்ட் லெவலில் இந்த கர்வ் வச்சு நமக்கு மார்க் எடுத்துக்கலாம். இதுமாதிரி நமக்கு மார்ஜின் விட்டு வெட்டிக்கலாம். இது எல்லாமே ரெடி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். எப்போவுமே அளவெடுத்து வெட்டணும் அப்படின்னா ரெடி வரைஞ்சிக்கிட்டு வெட்டுறது நல்லது. ரெடியில் வரைஞ்சிட்டு அப்புறமா வந்து நமக்கு எந்த இடத்துல நமக்கு எவ்வளோ மார்ஜின் விடணுமோ அந்த அளவு விட்டுக்கலாம். இது இப்போ நம்ம அளந்து பார்ப்போம். 7.5 இன்ச்சு வேணும் நமக்கு ஆமோல். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோக்களில். அதாவது ஸ்லீவ் விட்த் வந்து 11 இன்ச்சு இருக்கும். ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் லென்த் எடுக்கும்போது 6.5 இன்ச்சில் 11 இன்ச்சு இருக்கும். அதிலேருந்து 4 இன்ச்சு கூடுதல் வேணும். அப்படி பார்க்கும்போது 11 4 15. அப்போ 7.5 இன்ச்சு இருக்கணும். இதில் சைட் சிம்மில் பேக்கில் பார்த்துடுங்க. சைட் சிம்மில் கொஞ்சம் ஒரு 1.5 பாயிண்ட் கிட்ட கீழே தான் இருக்குது. லோ பண்ணி எடுத்துருக்கோம். 1.5 பாயிண்ட் கிட்ட லோ பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம 1 சென்டிமீட்டர் மார்ஜின் விட்டு வெட்டிக்கலாம். எதுக்கு ரெடி மார்க் பண்ணிவிட்டு வெட்டுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம படிக்கும்போது வந்து எல்லாம் மிஸ் ஆயிரும். சில இடங்களில் மார்ஜின் விட்டுருப்போம், சில இடங்களில் மார்ஜின் இல்லாமல் மெஷர்மெண்ட் எடுப்போம். அப்போ எங்கே விட்டுருக்கோம் எங்கே விடலை அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ரெடி எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்ஜின் விட்டு வெட்டிக்கணும். இனி நம்ம ஸ்லீவ் வெட்டுவோம். ஒரு கார்னர்லேருந்து பேக் வெட்டிட்டோம். அடுத்து வந்து ஸ்லீவ் வெட்டுவோம். இன்னொரு கார்னர்லேருந்து எல்லாமே நேர் துணியில் தான் வெட்டணும். குறுக்கு துணியில் எப்போவுமே ப்ளவுஸ் வெட்டக்கூடாது. நேர் துணியில் தான் எல்லாமே வெட்டணும். இப்போ மார்ஜின் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். முதல்ல வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மார்ஜின் விட்டு லைன் போட்டுக்கலாம். நமக்கு லெங்க்த்து ஸ்லீவ் லெங்க்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 இன்ச்சோ 8 இன்ச்சோ எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 10 இன்ச்சு வச்சு வரைவோம். இதில் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் தெரியும். 6.5 இன்ச்சில் வந்து நமக்கு 11 இன்ச்சு இருக்கணும். அதை நம்ம மார்க் பண்ணிடணும். 6.5 இன்ச்சில் வந்து 11 இன்ச்சு இருக்கணும். அதை நம்ம இப்போ ஒன் சைடு மடக்கி வச்சுருக்கிறதுனால 5.5 இன்ச்சு நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்லீவ் ஹெட் வந்து 4 இன்ச்சு எடுத்துக்கலாம். இன்ச்சு ஸ்லீவ் ஹெட் எடுத்துக்கலாம். நீளமான கை வெட்டும்போது இந்த 4 இன்ச்சு கண்டிப்பாக வைக்கணும். ஸ்லீவ் லெங்க்த்து குறையும் போது வேணுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் ஸ்லீவ் லெங்க்த்து கூடும்போது நமக்கு 4 இன்ச்சில் குறைச்சி வச்சோன்னா சுருக்கு சுருக்காக தெரியும். ஆனால் ஸ்லீவ் லெங்க்த்து குறையும் போது அதை நம்ம குறைச்சி வச்சாலும் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நம்ம கிராஸ் ஆட்டு அளந்துக்கலாம். 4 இன்ச்சில் ஒரு லைனை போட்டோம். கிராஸ் அளந்துக்கலாம். 7.5 இன்ச்சு வேணும். அந்த இதை நம்ம வரைஞ்சிக்கலாம். எந்த பாயிண்டில் வருதோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். லைன் போட்டோம். 7.5 இன்ச்சு எங்கே வருதோ அதில் லைன் போட்டோம். அதை இனிமேல் 4ஆக பிரிச்சுக்கலாம். இது வந்து நமக்கு முதல்ல படிக்கிறதுக்கு இந்த மாதிரி படிக்கிறோம். மற்றபடி வந்து அப்படியே சும்மா வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். 4ஆக பிரிச்சுட்டு பேக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இடத்துல 2 சென்டிமீட்டர், அடுத்தது 1 சென்டிமீட்டர், அது 3ஆவது பாயிண்டில் அது அதே இடத்துல வரும். நம்ம கார் வரைஞ்சிக்கலாம். அந்த 3 பாயிண்ட்டையும் இணைச்சி வரைஞ்சிக்கிட்டோம். இது வந்து பேக்கு. சைடையும் நமக்கு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 6.5 இன்ச்சில் அந்த பாயிண்ட் வரணும். ஸ்லீவ் விட்த்து எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வெட்டிக்கலாம். 1 சென்டிமீட்டர் மார்ஜின் விட்டு வெட்டுறோம். எல்லாமே நம்ம ரெடி தான் அதில் வரைஞ்சிருக்கோம். இதில் 1 சென்டிமீட்டர் விட்டு வெட்டுறோம். வெட்டாச்சு. நம்ம ஃப்ரண்ட் வெட்டணும். ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி தான். பேக்கு வந்து 2 சென்டிமீட்டர் விட்டோம். 4ஆக பிரிச்சுருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து 2 சென்டிமீட்டர் விட்டோம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் விட்டுறோம். 2ஆவது பாயிண்ட்டு அதே இடத்துல தான் எடுக்கிறோம்.
அந்த லைன்லேயே எடுக்கிறோம். அப்புறம் 3வது பாயிண்ட் வந்து 1 சென்டிமீட்டர் உள் சைடு எடுக்கிறோம். இது அதே பாயிண்ட்டு, இது 1 சென்டிமீட்டர் உள்ளே எடுக்கிறோம். பேக் வெட்டும்போது அதே இடத்துல எடுத்தோம். நார்மலாக வெட்டும்போதெல்லாம் இதெல்லாம் வைக்க மாட்டோம். இது படிக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சு காட்டுறேன், அவ்வளோதான். ஃப்ரெண்டு நம்ம கர்வ் வெட்டி எடுக்கிறோம். இப்போ நம்ம ஆமோல் அளந்து பார்த்துக்கலாம். 7.5 இன்ச்சோட கொஞ்சம் கூடுதல் இருக்கணும். ஆமோல் வந்து 7.5 இருந்துன்னா இது வந்து 7.5 ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் தைக்கணும். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸ்லீவில் உள்ள கர்வு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். லூஸ் கொடுத்து தான் தைக்கணும். அதே அளவு வச்சு வெட்டக்கூடாது. இனிமேல் நமக்கு ஃப்ரண்ட் வெட்டுவோம். இப்போ வந்து பேக் நம்ம வெட்டியிருக்க வந்து எல்லா மார்ஜினோடு வந்துடுச்சு. இனிமேல் அதை வச்சு அப்படியே வெட்டிக்கலாம். இனிமேல் அது வந்து ரெடி வெட்டி மார்ஜின் போடணுன்னு இல்லை. சென்டர் பேக்கில் மட்டும் நம்ம மார்ஜின் வைக்கல, ஏன்னா ஃபோல்டிங்கில் இருந்தது. பாக்கியெல்லாம் மார்ஜினோடு இருக்குது. அப்போ அந்த மார்ஜினோடு வச்சு அப்படியே வச்சு வரைஞ்சிருவோம். ஃப்ரண்ட்டில் சென்டர் ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம மார்ஜின் கொடுக்கணும். இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். கர்வு எல்லாமே வெட்டி எடுத்துடலாம். செஸ்ட்டு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வைக்கணும் நமக்கு ஃப்ரண்ட் வெட்டும்போது. மொத்தத்தில் 34 இன்ச்சுனா 38 இன்ச்சில் வந்து நிற்கும். 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ நமக்கு வந்து பேக் வைக்கும்போது 3/4 இன்ச்சு குட்டி வச்சோம். இதில் வந்து 1/4 இன்ச்சு அந்த பக்கம் செஸ்ட் பக்கத்தில் குட்டி வச்சுட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்து மார்ஜின் விடுவோம். ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வைப்போம், அதனால் ஃப்ரண்ட்டில் மார்ஜின் விடுவோம். நெக்கு டெப்த் வந்து ஒரு 3.25 இன்ச்சு வைப்போம். நெக்கு வெட்டி ஏற்கனவே போட்டோம். இப்போ இந்த இதில் வெட்டியிருக்க அளவு தான் நம்ம காலர் வைப்போமோன்னா வைக்க மாட்டோம். அது நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இது நம்ம படிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சொல்லிவிட்டு நம்ம காலர் தைக்கலாம். ஏன்னா காலரில் வந்து நிறைய மாடல் உண்டு. எந்த ஷேப்பில் நமக்கு நிற்கணுமோ அதுக்கு தகுந்தவாறு அந்த நெக்கை மாற்ற வேண்டி வரும். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு மார்ஜின் விட்டுக்கலாம். பாக்கி எல்லாமே அதே அளவு தான் வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட் ஹைட் வந்து 13 இன்ச் இருக்கும். இதில் மார்ஜின் வந்துடுச்சு. அதனால் மேலே 1 சென்டிமீட்டர் மார்ஜின் வருது, கீழே 1 சென்டிமீட்டர் மார்ஜின் வரும். இப்போ 13.5ன்னா 14.25 மொத்தத்தில் அளந்தால் 14.25 வரும். இப்போ நம்ம மார்ஜின் விட்டுட்டு 13.5 விட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மார்ஜினுக்கு 1 சென்டிமீட்டர் விட்டுக்கலாம். இல்லைன்னா 14.25 அப்படின்னு மேலேருந்து மொத்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா டாட் வந்து சென்டர்லேருந்து 3.5 இன்ச்சு மார்ஜின், இந்த நம்ம எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டுருக்கோம் அதுலேருந்து இல்லை, சென்டர் ஃப்ரண்ட்லேருந்து 3.5 இன்ச்சு. மேலேருந்து 10.5 இன்ச்சில் பஸ் பாயிண்ட் இருக்கும். 10 ப்ளஸ் 3 இன்ச்சு வந்து அந்த பஸ்ட்டு சர்க்கம் அது வரும். அப்படி தான் மொத்தம் 13.5 இருக்குது. இதுதான் பாயிண்ட்டு. ஆனால் ஃப்ரண்ட் டாட் போடும்போது வந்து இந்த பாயிண்ட் வரை போடக்கூடாது, ஒரு 1/2 இன்ச் தான் போடணும். ஆனால் அந்த டாட் போடும்போது சென்டர் ஃப்ரண்டில் ஒரு டாட் போடும்போது சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுன்னு இல்லை, ஆமோல் டாட்டு சைட் டாட்டு எங்கேருந்து வந்தாலும் இந்த பாயிண்ட்டை நோக்கி தான் வரணும். ஆனால் ஃப்ரண்ட் டாட் பெரிய டாட் போடும்போது மட்டும் 1/2 இன்ச்சு தாத்துக்கணும். அதை டாட் வந்து 1.25 இன்ச்சு ஒரு சைடுக்கு எடுத்துக்கலாம். மொத்தத்தில் 2.5 இன்ச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே உயர்த்தி கட் பண்ணிக்கலாம். சைடு வந்து இந்த சைடு பட்டி வந்து எவ்வளோ வேணும்னா நமக்கு எவ்வளவு தேவை அதுக்கு தகுந்தவரை வைக்கலாம். 2 இன்ச்சு வைக்கலாம், 2.5 இன்ச்சு வைக்கலாம், 3 இன்ச்சு வைக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம். அதில் நமக்கு இந்த சைடில் இதை வச்சுட்டு அந்த நமக்கு ஹைட்டு அதில் தெரியுது. ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன்.
2 கால் மார்க் பண்ணிவிட்டு அதில் மார்ஜினோட சேர்த்து மார்ஜினுக்கு 1 சென்டிமீட்டர் கொடுத்து இதை வரைஞ்சாச்சு. மேலே வைக்கணுன்னா மேலே வச்சுக்கலாம். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு தான் வைக்கணுமா, 3 இன்ச்சு வைக்கலாமா, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பஸ்ட்டு சர்க்கம் பாருங்கள் 3 இன்ச்சு, சென்டர்லேருந்து 3 இன்ச்சு வச்சு நம்ம அந்த ரவுண்டு போட்டோன்னா இதுக்குள்ளே வராதபடி அந்த சைடு நம்ம சைடு உயர்த்துறோம்ல இந்த பட்டிக்காக, அதுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இதில் கிராஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சர்க்கமுக்கு கீழே தான் இருக்கணும், இதுக்கு மேலோடி வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்தவாறு நம்ம வளைச்சிக்கலாம். அப்போ எங்கேருந்து வளைக்கணுமோ அது மாதிரி வளைச்சிக்கலாம். அந்த ரவுண்டுக்கு வெளியே தான் வரணும், ரவுண்டுக்கு உள்ளே வளைச்சிடக்கூடாது. எவ்வளோ வைத்தணும் வைத்திக்கலாம் சைடில். அது நம்ம பட்டி வந்து 3 இன்ச்சு சைடில் வைத்திட்டிங்கன்னா 3 இன்ச்சுக்கு பட்டி வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். அக்ராஸ் செஸ்ட்டு அந்த ஆமோல் டெப்த்துலேருந்து ஒரு பாதி மெஷர் பண்ணி அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆமாம் 6 இன்ச்சு தாத்தோம். அப்போ மேலேருந்து 3 இன்ச்சுக்கு கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த இடத்துல நமக்கு வந்து 12.5 இன்ச்சு உண்டு. அக்ராஸ் ஃப்ரண்ட் வந்து 12.5 இன்ச்சு. நம்ம இப்போ ஒன் சைடுனால 6.25 இன்ச்சில் அதை மார்க் பண்ணி மார்ஜினுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மேலே நெக்கில் வந்து ஒரு டெப்த் வரும் நெக்கு பக்கம், அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே நம்ம எடுத்துக்கணும், சரிச்சு எடுத்துக்கணும். நெக்கு பக்கத்தில் ஒரு குழி உண்டு, நமக்கு எப்போவுமே நெக்கு பக்கத்தில் குழி வரும். ஜென்ஸுக்கு வராது, ஆனால் லேடிஸுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு குழி வரும், அதுக்காக நம்ம அதை எடுக்கிறோம். அதை சரிச்சு நம்ம போட்டாச்சு. நம்ம அடுத்தது இடுப்பு வந்து அளவு எவ்வளோ வைக்கணும், அளவு எவ்வளோ வைக்கணும்னா சும்மா ரஃப்பாக வச்சு கூட சைடை வெட்டிக்கலாம். சைடு மார்க் பண்ணி எடுத்துக்கலாமா, அப்புறமா வந்து சைடை தைக்கும்போது வெட்டிக்கலாம். இல்லை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அந்த பட்டி வந்து பட்டிக்கு கீழ் சைடு வந்து எவ்வளோ இருக்கும், பேக் வந்து 7 1/8 வச்சாச்சு, 28.5 4 1. இது சும்மா ரஃபாக ஒரு லைனை போடுவோம். அந்த இடத்துல 7 1/8 வைக்கிறோம், ப்ளஸ் இந்த டாட்டு 2.5 இன்ச்சு டாட்டு அதுக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு மார்ஜினு 1.5 இன்ச்சு சைடில் மார்ஜின் விட்டுருந்தோம், அதே மாதிரி 1.5 இன்ச்சு விட்டு நமக்கு அதில் ஒரு அந்த சைடு மார்ஜினும் விட்டு நமக்கு சைடு ஷேப் எடுத்துக்கலாம். கரெக்டாக அளந்து வைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அது வந்து கீழே வந்து மேலே வந்து கரெக்டாக வச்சுருக்கோம், மேலே வச்சுருக்கோம், கீழே வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். தைக்கும்போது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம், எவ்வளோ ஃப்ரண்ட் வேணுமோ அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வைக்கணும்னு இல்லை. கரெக்டாக வைக்கணும்னு உண்டுன்னா நம்ம இந்த மாதிரி அளந்து வச்சுக்கணும். இடுப்பு வந்து 7.1 இருக்குது, அது கூட இந்த டாட்டு, அப்புறம் இந்த டாட் போடக்கூடிய அந்த பட்டி வைக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட வரும். கீழே தான் 28.5, ஒரு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால இந்த பட்டி வைக்கிற இடம் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சு அந்த சைடு மார்ஜின் சைடு ஷேப் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 6 இன்ச்சு நமக்கு ஆமோல் டெப்த் வச்சுருந்தோம், அதில் 3 இன்ச்சில் அதை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு பாக்கியெல்லாம் வெட்டிட்டோம், இந்த கைக்குழி வெட்டலை இன்னும். அதில் 12.5க்கு 6.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு இதை ஷேப் பண்ணி நம்ம வெட்டிக்கலாம். அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் குழி எடுத்துக்கலாம். எங்கே, அக்ராஸ் ஃப்ரண்ட் பக்கத்தில், ஆமோலுக்கு கீழே குளிக்கக்கூடாது, அக்ராஸ் செஸ்ட் எங்கே வருதோ அந்த இடம் தான் குளிக்கணும், கீழ் சைடு குளிக்கக்கூடாது. அது அதே அளவில் அப்படியே வச்சிட வேண்டியதுதான். கீழே தாத்து குளிச்சிட்டோம் அப்படின்னா கை வைத்தும் போது கீழே இருக்க துணியும் மேலே இழுத்துட்டு போவோம். இதை வந்து ஷோல்டரை வந்து நம்ம வச்சு பார்த்துக்கணும், பேக் ஷோல்டரை வச்சு அந்த ரவுண்ட் வந்து ஷேப் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும், வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா தைச்ச பிறகு அங்கேயும் இங்கேயும் போயிடக்கூடாது. அந்த ரவுண்டு ஷேப் வந்து எங்கேயுமே எல்லா இடமுமே கரெக்டாக வரணும். இப்போ டாட் போடுற சைட் டாட் போடுவோம், இதில் அதையும் பார்த்துக்கலாம்.
கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. சைடு டாட்டும் இந்த பாயிண்ட்டை பார்த்து தான் வரும். ஆனால் ஒரு 2-2.5 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திடணும். சைடு டாட் போட்டப்பறம் இந்த ஷேப்பு கரெக்டாக வருதா அப்படின்றது ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். எல்லோரும் பார்க்குறதில்ல. அந்த தைக்கும்போது என்னது, அந்த இடத்துல மார்ஜின் கூட்டியோ குறைச்சோ எடுத்து தைச்சிருவாங்க. நம்ம கரெக்டாக வெட்டணும் அப்படின்னா வச்சு பார்த்துக்கணும். டாட் பிடிச்சிட்டு வச்சு பார்த்துக்கணும். இந்த காலர் மாடலில் டாட் பிடிக்கும்போது வந்து ஒரு பேரலாக பிடிச்சிட்டு அப்புறமா நமக்கு ஒரு 2 இன்ச்சு வரை பேரலாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிராஸாக தைக்கணும். அப்படி தைச்சா நல்லது. ஏன்னா இது ஹைனக்காக இருக்கிறதுனால மேல் பக்கம் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கும். அக்ராஸ் செஸ்ட் பக்கத்தில் வந்து கொஞ்சம் லூஸ் வரும். ஏன்னா மேலே நம்ம டாட் போடலை. ஆனால் லோ நெக்கு தைக்கும்போது வந்து அந்த டாட் வந்துடும். லோ நெக்கு வரும்போது தான் சொல்லி தருவேன். ஆனால் இதில் வந்து அப்படி வராது. அதனால் மேல் சைடில் கொஞ்சம் லூஸ் இருக்க தான் செய்யும். அதனால் இந்த டாட் போடும்போது வந்து கரெக்டாக போடணும். டாட் வந்து பேரலாக பிடிச்சி தைக்கும்போது சொல்கிறேன், இதே இதை தைப்போம். பேரலாக பிடிச்சி நம்ம அதுக்கப்புறமா டேப்பர் எடுக்கணும். அந்த பஸ் சர்க்கம் வருதுல்ல, அந்த 3 இன்ச்சு சர்க்கம் போட்டிருக்கோம்ல, அது வரை பேரலாக பிடிக்கணும். பாருங்க, சைடு வந்து பட்டி வெட்டணுமா, சைடு நம்ம ஹைட்டை பார்க்குறோம், 2.25 இன்ச்சு வருது. சென்டரில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இந்த பேக்கோட ஃப்ரண்ட் ஹைட் வந்து 1 இன்ச்சு கூட இருக்கணும். பேக்கை விட 1 இன்ச்சு கூடுதல் இருக்கணும். அப்போ நம்ம இதை தூக்கி மேலே வச்சு பார்க்கும்போது, பேக்கு மேலே ஃப்ரண்ட் எடுத்து வைக்கும்போது அந்த மார்ஜின் விட்டு பார்க்கும்போது இதில் 1.5 இன்ச்சு வருது. 1.5 இன்ச்சு வந்தால் 2.5 இன்ச்சு வரணும். ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு சென்டர் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே டாட் பிடிக்கிற இடத்துல 2.5 இன்ச்சு, சென்டர் ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு கூட வைப்போம், 3.5 இன்ச்சு வைக்கலாம். சைடில் நம்ம வந்து அளந்துட்டோம் 2.25 இன்ச்சு. சைடுலன்னா எந்த இடத்துலன்னா இடுப்பு வந்து 7/1/8 இருக்குது, அந்த இடத்துல 2.25 இன்ச்சு. அப்போ மார்ஜினோடு சேர்த்து வெட்டணும் அப்படின்னா 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சு வெட்டிக்கலாம். ஒவ்வொன்றே அளந்து வெட்ட வேண்டாம், 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சு வெட்டிக்கலாம். இப்போ சென்டரில் 2.5ன்னா 3.25ன்னு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் 2.25 அப்படின்னா 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 அப்போ 4.25 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாகவே நமக்கு வெட்டிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து ஒய்த்தி வச்சுருந்தோம். ஆனால் இங்கே வந்து 1 இன்ச்சு ஒய்த்தி வைக்கிறோம். 1/2 இன்ச்சு வந்து அது எக்ஸ்ட்ரா டாட்டில் போயிடுச்சு, அங்கே குறைச்சி தான் வைக்கிறோம். மார்க்கெல்லாம் ஜாயின் பண்ணி லைன் போட்டுட்டு நமக்கு ஃப்ரண்ட் பட்டி வெட்டிக்கலாம். ப்ளவுஸ் வெட்டி முடிச்சிட்டோம். இனிமேல் அடுத்தது வந்து தைச்சி பார்க்கலாம். அப்புறம் இதில் தைக்கும்போது வந்து காலர் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வரும். அது எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு காலர் எப்படி வேணும் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த நெக் விட்த்தை வந்து கூட்டி குறைக்கவே செய்யணும். இப்போ வந்து 4.25 இன்ச்சு வச்சுருக்கோம், அது கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு என்ன காலர் வந்து எப்படி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு என்ன வந்து மாற்ற வேண்டி வரும். அது 2வது சொல்கிறேன். அது முடிஞ்சது, வெட்டி முடிஞ்சது. இருந்ததெல்லாம் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த இதில் வரக்கூடியது இந்த ஷோல்டரில் வந்து நமக்கு காலர் வைக்கும்போது தான் இந்த 1.25 இன்ச்சு ஸ்லோப்பு நம்ம எடுத்துருக்கோம்ல, அது காலர் வைக்கும்போது தான் வரும். மற்றபடி வந்து கொஞ்சம் லோ நெக் ஆக்கும்போது வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும். ஆக்சுவலாக நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் இருந்து நெக்கு வர ஸ்ட்ரைட்டாக இருக்காது. உடம்பு ஷேப் வந்து சென்டரில் ஒரு குழி இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சாவது அது அப்படி குளிக்கணும். ஆனால் நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரு 1 சென்டிமீட்டராவது குளிக்கணும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து அந்த இடத்துல ஃபிட்டாக இருக்கணும். அதனால் இதை வந்து கொஞ்சம் குளித்து வெட்டணும். நம்ம காலர் நெக்குக்கு நம்ம இதை போய் வெட்டிடலாம். ஆனால் இந்த நெக்கை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இது பண்ண வேண்டிய வரும். அதை அடுத்த கிளாஸில் சொல்லி தருவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா 1 சென்டிமீட்ரு கர்வாட்டு வரும். ஏன்னா
ஷோல்டருக்கும் நெக்குக்கும் இடைப்பட்ட இடம் வந்து நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் குழியாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது. அது அதுக்காக தான் இந்த குழி எடுக்கிறோம். இது வந்து நெக்கு வெட்டும்போது அடுத்து வந்து நெக்கு எவ்வளோ விடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறபோது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த லைனோட அந்த இப்போ ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனில் தான் எடுக்கணும். நமக்கு இப்போ நெக்குக்கு விட்ட கூட்டுவோம். நெக்குக்கு விட்டு கூட்டும்போது இந்த ஹைட்டு இந்த ஸ்லோப் வந்து குறைஞ்சிட்டு தான் போகும். ஏன்னா இது வந்து கர்வாக இருக்கிறதுனால குறைஞ்சிட்டே போகும். இப்போ நெக்கு வெட்டு வந்து 1 இன்ச்சு கூட்டி வச்சோன்னு வச்சுடுங்க, அந்த லைன் பாருங்கள் எங்கே போகுதுன்னு அது தாந்துருது. இப்போ அங்கே போக போக ஷோல்டர் ஸ்லோப் வந்து குறையுது மொத்தத்தில் பார்க்கும்போது. அதனால் எப்போவுமே 1.25 இன்ச் தான் வைக்கணுமான்னா அப்படி கிடையாது. இது வந்து காலர் நெக்கு ஃபுல்லாக ஃபிட்டான காலர் வைக்கும்போது மட்டும்தான் அந்த 1.25 இன்ச் டவுன் வரும். இது வந்து நார்மல். இதில் வந்து சிலவங்களுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் குறைவாக இருந்ததுன்னா நம்ம அதை குறைச்சிக்கலாம். அது 2வது விஷயம். நார்மலாக 1.25 இன்ச் வைக்கணும். ஆனால் நெக்கு விட்டு கூடும்போது இப்போ பேக்கில் ஒரு இன்ச்சு கூட்டுறோம், சைட்லேயும் கூட்டுறோம் அப்படின்னா அந்த அந்த கீழே வரல கர்வ் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனை தான் எடுக்கணும் நமக்கு. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.